மிதுன ராசிக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் நடக்கும் யோக பலன்கள். பொதுவாக உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி மீன ராசியில் பயணிக்கிறார். குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ராசிக்கு குரு பகவான் பயணிக்கும் காலகட்டம். குரு வக்ர நிவர்த்தி வேறு அடைவார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் வாக்கியம் திருக்கணிஞ்சு எல்லாபடியும் வந்துடுவார். ஃபஸ்ட்டு நல்ல சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கும் காலகட்டத்தில் குருவும் பகுதி சனி குரு 2 பேரும் பார்க்கும் காலகட்டத்தில் முதல்ல திருமணம். சார் திருமணம் இருக்கா இல்லையா, ஒரே குழப்பமாக இருக்க வாய்ப்புண்டா, இப்படி ஒரு சிலர். சார் லவ் மேரேஜ் அமையுமா, இந்த மாதிரி வகை அதுவும் உண்டு. குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேல் நடக்கும் யோக பலன்கள். பொதுவாக உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி மீன ராசியில் பயணிக்கிறார். குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ராசியில் நடக்குது. யோக பலனை அள்ளி கொடுக்க காத்திருக்கு. ஒரு கிரகம் வலுவாக இருக்குன்னா அது ஒரு சம்பவத்தை உங்கள் ஜாதகத்தில் செய்ய வருதுன்னு அர்த்தம். அதே ஒரு கிரகம் வலு குறைவாக இருக்குன்னா ஒரு சில விஷயத்தை மறுக்குதுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு எது கொடுக்குது அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பிறக்கின்றன. இந்த மிதுன ராசிக்கு அற்புதமான காலகட்டங்கள் வந்துவிட்டன. குறிப்பாக மிதுனம்னாலே புத்திசாலித்தனங்க. இந்த ராசிக்கு எப்பவுமே அறிவு சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் வகையில் ஸ்கில் உள்ளது. சாதாரணமாக படிக்காதவங்க இருப்பாங்க, மேடை பேச்சு அற்புதமாக இருக்கும். இவங்க சொல்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு கன்வீனியன்சிங்காக இருக்குங்கிறது மிக சிறந்த பலன். அதோடு இவங்க இருக்கிற இடத்த கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஒரு மிதுன ராசிக்காரங்க இருந்தால் இதாக இருக்குங்க. அனைவரும் இணங்கி சமமாக பழகக்கூடிய அம்சம் இங்கே தான். ஏன்னா மிதுனத்தில் தான் எந்த கிரகம் உச்சமும் இல்லை நீச்சமும் இல்லை. மிதுனம்னாலே கம்யூனிகேஷன் கூட்டு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம். ரைட், உங்களுக்கு நடக்கிற யோக பலனை பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பகவான் பயணிக்கும் காலகட்டம். குரு வக்ர நிவர்த்தி வேறு அடைவார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் வாக்கியம் திருக்கணிஞ்சு எல்லாபடியும் வந்துடுவார். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், தர்ம கர்மாதிபதி யோகம் வலுக்கின்றன. தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன சார் அப்படின்னா, கோயில் கட்டுற யோகம், சபையில் முன்னாடி நின்று அங்கீகாரம் பெறுகிற விஷயம், விதிப்படி கர்ம வினைப்படி நல்வினை கர்மப்படி என்ன நடக்குமோ அத்தனை நல்லதும் நடக்கக்கூடிய காலகட்டம். அப்பொழுது இந்த நேரத்தில் தான் அற்புதங்கள் எடுக்கும் காலகட்டங்கள். இத்தனை நாள் என்ன தொந்தரவு, ஹெல்த் வைஸாக இருக்கலாம், சொத்து சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்துகிட்ருக்குங்க, அத்தனைக்கும் விடிவு காலம் வரும் காலகட்டம் இதுவே. இன்னும் ஒவ்வொன்றா டீப்பாக பிரித்து கூட பேசுவோம். முதல்ல உங்களுக்கு நல்ல காலமாக என்ன விஷயம்னா, சொத்து சம்மந்தப்பட்ட சேர்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் நடக்கும். இப்போ தான் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்து, இறந்தவர்கள் பேரில் இருக்கிற சொத்துக்கள், பழைய வீடுகள், பழைய இடங்கள் சம்மந்தப்பட்டது, அதாவது புதுசோட பழசு, இது மாதிரி அமையக்கூடிய காலகட்டம். இப்போ வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது ஒரு சேர்க்கைகள் நிச்சயமாக ஏற்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. இந்த வண்டி வாகனங்கள் உங்களுக்கு ஏதாவது தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக ஒரு அனுசரிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அற்புதமாக இருக்கும் காலகட்டம். இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி இயற்கையாகவே 11ஆம் அதிபதியாக இருக்கார். நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். சார் வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் வருமா, வேலையில் ப்ரமோஷன் வருமா அப்படின்னு பல கேள்விகளுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், வேலையில் இருக்கிற தொந்தரவு விலகும். வேலையில் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாரோ விலகக்கூடிய கால சூழ்நிலை. வேலை எளிமையாக இலகுவாக இருக்கும் காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தபடி படிப்படியாக முன்னேற்றம். இதில் குறிப்பாக வேலையில் ப்ரமோஷன், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஒரு நிரந்தர வேலைன்னு வச்சுக்கோம். நீங்கள் கவர்மெண்ட்னா என்ன, நிரந்தர வேலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிரந்தர வேலை ஏற்ப ஒரு கால சூழ்நிலை வருகிறதுங்க. அற்புதமான கால சூழ்நிலை. இந்த நேரத்தில் தான் தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம். இந்த நேரத்தில் 10ல் இருக்கிற சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கும் காலகட்டத்தில் குருவும் பகுதி சனி குரு 2 பேரும் பார்க்கும் காலகட்டத்தில் முதல்ல திருமணம். சார் திருமணம் இருக்கா இல்லையா, ஒரே குழப்பமாக இருக்குங்க, இந்த மாதிரி பல கேள்விகள். ஒரு சில 2வது திருமணம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள். திருமணம் முத்தான வாய்ப்பாக நடக்க வாய்ப்புண்டு. சனி குரு 2 பேர் சம்பந்தம் இல்லாமல் திருமண வாழ்க்கை இல்லைங்க. பொதுவாகவே திருமண காலகட்டம் குறிக்கிறதுல சூட்சமாக இருக்குது. 7ஆம் வீட்டுக்கு சனி குருவோ, 7ஆம் அதிபதிக்கு குரு பார்வையோ, சந்திரனோ ஒரு காலகட்டம் வரும் காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டு. அது டிகிரி வைஸ் கூட இணங்கி பண்ணலாம். இப்போ அது மாதிரி ஒரு காலகட்டம் வருது. இது லக்ன ரீதியாக பார்த்தா இன்னும் துல்லியமாக இருக்கும். சரி, இப்போ வருவோம் முக்கியமாக. சார் இப்போ திருமணம் எங்கே வைக்கிறது, பொண்ணு வரலையா மாப்பிள்ளை வரலையா, இது ஒரு கேள்வி. சார் கோயில்லையா மண்டபத்துலையா,
இது மாதிரி பல கேள்விகள். யாருக்கெல்லாம் தோஷம் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்தில் ஒரு சுப நிகழ்வு வர வாய்ப்புண்டு. தோஷ பரிகாரங்கள் வரப்போக வாய்ப்புண்டு. ரைட், ஒரு விஷயத்துக்கு வருவோம். சார், ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க, மிதுன ராசிக்காரங்க. வெளி மாநிலத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. உங்கள் ராசியில் சந்திர குரு பகவான் 7க்குரியவர் வரைக்கும் காலகட்டத்தில் ஒரு இடமாற்றம் ஏற்படுத்தும். ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் வந்துருங்க. அந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிக வளர்ச்சி கொடுக்கும். குறிப்பாக யாருக்காவது குரு தசை, குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கேந்திராதிபதி தோஷம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மட்டும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடோ இனிப்பு சம்மந்தப்பட்ட தானங்கள் கொடுத்து ரெடி பண்ணணும். குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம். அப்போ தான் கேள்வி வருவாங்க, குரு நல்லது தானே சார், உங்களுக்கு பாதகம் இல்லையா? அதை பார்த்துக்கலாம். இப்போ நல்ல விஷயத்துக்கு வருவோம். குழந்தை சம்மந்தப்பட்ட ரொம்ப நாளாக குழந்தைக்காக பிளான் பண்ணுறோம். குழந்தை இருக்கா இல்லையா, குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டா, இப்படி ஒரு சிலர். சார், லவ் மேரேஜ் அமையுமா, இந்த மாதிரி வகை அதுவும் உண்டு. குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா சார், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு யோக வாய்ப்பு. குறிப்பாக குழந்தையை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசணும்னா, குழந்தை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சார் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குழந்தை வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி குழந்தை இருக்கிறவங்களுக்கு இன்னும் அடுத்த குழந்தை வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, குழந்தை சம்மந்தப்பட்டது அவங்களுக்கும் ஒரு நல்ல விதமாக மாறுகிற காலகட்டம். ரைட், இன்னும் பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னம் இந்த மாதிரி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் இந்த புக்கு இருக்குது. இது படித்தாலே ஜோதிடம் எளிமையாக புரிஞ்சிடும். இதில் ராகு கேது அமைந்த விதங்கள், கிரகங்கள் என்ன, பாவங்கள் என்ன, ராசிகள் வேறு, கிரக சூட்சமம் மாதிரி அதெல்லாம் எழுதியிருக்கு. அதில் நட்சத்திரத்தை பற்றி பேசும்போது நட்சத்திரோட வழிபாடுகள், நட்சத்திர அம்சங்கள், பிரசன்ன டெக்னிக்கல் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. கோச்சாரம் எப்படி வேலை செய்யும், தசாபுத்தி வேலை செய்யும். இந்த புக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஐடியா புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ குழந்தையை பற்றி சொன்னோம். காதல் சம்மந்தப்பட்ட நிறைய பேர்த்துக்கு காதல் திருமணம் இருக்கா இல்லையா, அதுக்குண்டான வாய்ப்புகள் இங்கே காலகட்டமாக இருக்குது. இப்போ காதல் திருமணம், தொலைதூரமாக இருக்கின்ற திருமணங்கள் கூட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அந்த டான்ஸ் சம்மந்தப்பட்டது, மீடியா சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சார், சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குமா, சீரியலில் வாய்ப்பு கிடைக்குமா, காம்பேராக கிடைக்குமா, ஆங்கராக போக முடியுமா, பெரிய பெரிய தொலைக்காட்சியில் கிடைக்குமா, இது மாதிரி பல பேர் இயக்கங்களாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அற்புதமாக இருக்கின்ற காலகட்டங்கள். சரி, இப்போ தான் பேசணும். நிறையா இந்த கம்யூனிகேஷன், குறிப்பாக 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும் காலத்தில் செக்லிப் சம்மந்தப்பட்டது தெரிஞ்சு தான் பண்ணணும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் திருத்தம் பண்ண வேண்டிய காலகட்டம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிஸ்பியூட் போயிட்டுருக்கும். ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குங்க. ஸோ ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு தான் செட் ஆகும். ஸோ ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, என்ன பண்ணலாம், அது ஒரு சில பரிகாரங்கள் பண்ணால் உங்களுக்கு சாதகமாக வருகின்றன. ஆனால் இப்போ கோச்சாரத்தில் கேஸ் சம்மந்தப்பட்டது, சொத்து தகராறு உள்ளது உங்களுக்கு அனுகிரகமாக வர வாய்ப்புண்டு. அதை சரியாக பயன்படுத்தினால் உண்டு. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது 10ல் சனி பகவான் வந்தால், 10ல் பாவியாக இருக்கணும். ஒரு சில பாவ கிரகம் சொல்கிற சனி பகவான் வந்தனால் நேர்மையாக செய்தால் தொழில் வளர்ச்சிங்க. சிறுக தான் தொழிலை விருத்தி பண்ணணும். எடுத்தோடனே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. 10ல் சனி வந்தாலே சிறுக பண்ணணும். இப்போ யார் உங்கள் டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ், மிடில் கிளாஸாக இருக்கணும், லோயர் மிடில் கிளாஸாக இருக்கணும், இதுதான் உங்கள் டார்கெட். ஹையர் பிழைப்பில் இருக்கும்போது கவனிக்கணும். இதே இது பார்த்திங்கன்னா ஒரு சில டயர் சம்மந்தப்பட்டது, உடல் உழைப்பு, விவசாயம் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் ஆடு மாடுகள், பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு லாபாதிபதி இந்த 6 லாபம் உச்சமாக இருக்கும். உச்சம் பெற்ற நிலையில் இருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே மாறி ராகுவோடு இருப்பார். அப்போ ராசிக்கு 11ஆம் அதிபதி ராகு லாபத்தை குறிக்கின்ற கிரகத்தோடு இருக்கும் பொழுது லாபங்கள் இரட்டிப்பாகும் கால சூழ்நிலை வந்திருக்கிறது. பிறமொழிகள், வேற்று சம்மந்தப்பட்ட நபர்கள் மூலம் அனுகிரகமாக இருக்கின்றன. குறிப்பாக ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த் தொந்தரவு லைட்டாக வந்து போகிற மாதிரி இருக்குது. எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டது பண்ணால் இந்த ராசிக்கு இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. சரி, இப்போ வழிபாட்டுக்கு நான் துர்க்கை வழிபாடு, சாய்பாபா வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை போயிட்டு வந்தால் இன்னும் வளர்ச்சி இருக்கும். இது தவிர வேறு கேள்விகள், சந்தேகங்கள் எதாக இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.